ஒரு கதை எப்போ சொல்லணும்னு அந்த கதை தாண்டா முடிவு பண்ணும். வணக்க மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா உலகம் சுற்றும் வாலிபன், அதாவது ஜனநாயகன். அது ரெண்டுக்குருக்கு தொடர்பு. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான வீடியோ என்னன்றது டைட்டில் தம்ப்லைன்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஆதவ் அர்ஜுனாவும் விஜய் அவர்களும் இப்போ மாமல்லபுரத்தில் மீட்டிங் நடத்தினாங்க. அதாவது 27ஆம் தேதி அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதை அப்படியே தொடர்ந்து அடுத்த மாதம் மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல இருக்க மக்கள்லாம் கூட்டி மாமல்லபுரத்துக்கு போகிறாங்க. மாமல்லபுரத்தை பற்றி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அங்கே கூட ஒரு கேவ் மாதிரி இருக்குது. புலிக்குகை, சிங்க குகைலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் யாழி குகை மாதிரி தான் இருக்கும். அந்த குகையில் ஒரு போர்ட்டல் மாதிரி எம்டியாக ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அது நம்ம போர்ட்டல் சம்மந்தமாக சொல்லியிருந்தோம். அதாவது பலி பீடம் அப்படின்றது ஒரு இன்னொருத்தவங்களுக்கு சமர்ப்பிக்கிறது. ஸோ இப்போ இவங்க இறந்தவங்க தான் 41 பேர் பலி அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அங்கேருந்து 40 நாளுக்கு அப்புறம் தூக்கிட்டு போய் அங்கே வச்சு மாமல்லபுரத்தில் நடத்துகிறாங்க. அங்கே பக்கத்துலேயே நம்ம சொன்ன பலிபீடம் இருக்குது. ஸோ அங்கே பேசுகிறாங்க. அவங்க ஒரு விஷயம்லாம் பண்ணுறாங்க. தன்னை ஜஸ்டிஸ் பண்ணிக்கிறாங்க. நான் அதுக்கான காரணம் எல்லாம் மன்னிப்பு கேட்குறேன், காலில் விழுகிறேன், கதறினார்கள், எல்லாம் நடந்திருக்கு. அங்கே சரியாயிடுச்சு. இப்போ மீட்டிங் நடத்திருக்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மீட்டிங் நடக்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் அவர் ஆக்ரோஷமாக சரியாக பேசுவார்னு பார்த்தா அவர் பேசலை. அவர் தான் சொல்லுவேன். வடிவேல் ஒரு படத்தில், போக்கிரி படம் தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த படம் தான். அந்த படத்தில் வடிவேல் ஒருத்தர் சப்ஜெக்ட் போட்டு அளவு பாருல, இந்த சங்கி மங்கின்னு அந்த மாதிரி. உங்க அல்லக்க ஏன் இப்படி அறுத்துட்டு இருக்காரு? என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவனை அழுக சொன்னேன். இவர் சப்ஜெக்ட் போட்டு ஆதவ் அர்ஜுனா பேச விட்டுருக்காப்ல. அவரை பேச விடாம சும்மா இருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. அவர் பேசின டாபிக் தான் இங்கே மெயின் மேட்ரு. அதை பற்றி பார்க்கறதுக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் ஜனநாயகம் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஒரு டாபிக் எடுத்துருவோமா? ஸோ இன்னைக்கான வீடியோ அதை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஏன் எது நடந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லணும். ஏன் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு மண்ணையாடிக்கிட்டே இருக்கீங்க? நம்மளால வச்சு செய்யறானுங்கல்ல, அப்படியே எந்த சூடு சொன்ன இல்லாம சாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆதித்தமிழன் ஆண்டவரானா, நீதித்தமிழன் அடிமைகளானா. உலகம் சுற்றும் வாலிபன்றது எம்ஜிஆரோட படம். கடைசி படம், கிட்டத்தட்ட சிமிலராக கடைசி படம், முக்கியமான படம் கூட. அது பெரிய பட்ஜெட் அடிச்சு, அதாவது திமுக கழகத்துலேருந்து வெளியே தனி கட்சி ஆரம்பித்த ஒரு சீக்வன்ஸ் டைமிங். அப்போ நீ எப்படி வளர்ந்துருவ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த கருணாநிதி அப்படின்ற அவர் இருக்கார்ல, சாணக்கியர், அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவீங்கல்ல, அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சூழ்ச்சி பண்ணுறாருன்னு சொல்லி நியூஸ் ஆர்டிகல்ஸில் இருக்குது. அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. மெயின் கோர் 73 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னா, ஜனநாயகத்தில் இருக்க ஒரு நாயகன் இருக்கார்ல விஜய், அவருக்கு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு அப்படின்னா, தன்னைத்தானே விஜய் எம்ஜிஆர் மாதிரி கனெக்ட் பண்ணி பேசுகிறாப்புல. 73 உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகுது. அந்த தனி கட்சி ஆரம்பித்து முதல் எலெக்ஷன் ஓகே அப்போ நடக்குது. படம் ரிலீஸ் ஆகுது. 73 ரிலீஸ் ஆகுது. 74 அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுதான் போயிட்டுருக்கு. 75 எமர்ஜென்சி ஆட்சி கலைப்பு எமர்ஜென்சி நடக்குது. காரணம் என்ன? இந்திரா காந்தி அவர்கள் தப்பான ஒரு விஷயத்த ஜெயிச்சிருக்காங்க, கோலுமால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குது. எதிரில் நின்று இருந்தது யாரு அப்படின்னா அமித்ஷா கூட்டம். அமித்ஷா கூட்டம்னா ஆர்எஸ்எஸ் கூட்டம். ஆர்எஸ்எஸ் கூட்டம் பின்னாடி இருந்து அந்த முதல்ல அந்த எலெக்ஷனை எதிர்கொள்றாங்க. அது பொறுக்காம இந்திரா காந்தி அவங்க என்ன பண்றாங்க, ஐயோ அமைச்சர்லாம் காணாம போயிருவாங்களோ அப்படின்ற பயத்துல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. இந்தியா முழுக்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. தூக்கிட்டு போய் கூட அவசரமா குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணாங்க. அதாவது அந்த டைமிங்ல என்னென்ன சலுகை எல்லாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் பண்ணி விடணுன்றத சூஸ் பண்ணி குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணாங்கன்னு சொல்லி நியூஸ்லாம் இருக்கு. சரி, மெயின் ரீசன் என்ன? ஒடுக்கப்படுறாங்க. எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. இதை எப்படியாவது சரி பண்ணணும், நம்ம ஆட்சியிருந்து இறங்கக்கூடாதுன்ற முயற்சி பண்றாங்க. இப்படி ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. பத்திரிகை சுதந்திரம் போகுது, எல்லாமே போகுது. யாரும் பேச முடியாது, வாய்ப்பூட்டு சட்டம்ன்ற மாதிரி டிக்ளர்ஷிப் அப்படி அந்த மாதிரி நடக்குது. சர்வாதிகாரி போக்கு நடக்குது. அந்த சுச்சுவேஷன்ல தான் பல குளறுபடிகள் நடந்துச்சு இந்தியாவுக்குள்ள. அதுல அடுத்த வந்த எலெக்ஷன்ல 77 நினைக்கிறேன் சம்திங், அந்த 77 எலெக்ஷன்ல தோக்குறாங்க. அபாரமா தோக்குறாங்க மக்களோட அதிருப்தி மூலயமா. அப்போ மேல வருது என்னன்னா ஜனதா பார்ட்டின்னு நினைக்கிறேன். ஜனதா பார்ட்டிலேருந்து வெளியே வந்தவங்க தான் முதல்ல 80 ஆட்சியை பிடிக்குது. ஜனதா பார்ட்டி உள்ள வந்துடுறாங்க. இந்த ஜனதா பார்ட்டியிலிருந்து வெளியே வந்தவங்க தான் பிஜேபி. இது உருவாகுது. அங்கிருந்து வெளியே வராங்க. இங்க டிஎம்கேல எம்ஜிஆர் வெளியே வராரு. இவங்க 2 பேரும் போட்டி போடுறாங்க. அங்கேயும் ஒரு கட்சி வெளியே போட்டி போடுது. அப்போதான் உருவாகுது பிஜேபின்ற கட்சி. அப்போதான் உருவாகுது இந்த எமர்ஜென்சிக்கு அப்புறம்.
ஸோ இதுக்கப்புறம் 84 என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்கல்ல, அடுத்த ஒரு பார்ட்டி வந்துச்சு. அது ஜெயிச்ச உடனே ஒரு 2 வருஷத்துலேயே ஆட்சி கலைக்கப்படுது. 79 நினைக்கிறேன். 79 ஆட்சி கவுக்கப்படுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே சண்டை வர்றாங்க, நீங்க கட்சியா நாங்க கட்சியான்னு சொல்லி சண்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சோட என்ன ஆயிரும், வலுவிழந்த கட்சி ஆட்சி கலைந்துரும்ல, ஆட்சி கலையுது. 80 எலெக்ஷன் வருது. திருப்பி அவங்க யாரு, இந்திரா காந்தியை ஜெயிக்கிறாங்க. இந்த நாட்டு மக்களை யோசிச்சு பாருங்க, எமர்ஜென்சின்னு ஒன்று போட்டு டிக்ளேர் பண்ணி போலியா ஒரு விஷயம் பண்ணி தான் ஜெயிச்சாங்கன்னு ஒரு விஷயம் நடந்தனால தான் எமர்ஜென்சியை போட்டு மக்களை வாட்டி வதக்குனாங்க. அந்த வாட்டி வதக்கின டைம் பீரியட்ல இந்த மாதிரி ஒருத்தன் புதுசாக உருவாகி காப்பாற்றுறேன்னு வந்தவன் அவங்க கொச்சிக்குள்ள ஒற்றுமை இல்லைனால கலைச்சு திருப்பி அதே நபர் ஆட்சிக்கு வராங்க. அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து நம்பகத்தன்மையான சிஸ்டமா? மக்கள் உடனே ஒரு 2 வருஷத்துல மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுதான் கண்கட்டி வித்தை, மோடி மஸ்தான் வேலைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 84 நம்மளுடைய இந்திரா காந்தி அம்மையார் அசசின் பண்ண போறாங்க கூட இருக்க காவலாளர்கள் மூலமா. அவங்க யாரு அப்படின்னா சிங்குன்னு ஒரு ஃபேமிலி லைனை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த இது நடந்துச்சுல, தங்க கோயில் பிரச்சனை நடந்துச்சுல, அதுல ராணுவத்தை உள்ள இறக்கி பூட்ஸ் காலோட உள்ள போய் பல வேலைகள் நடந்துச்சுன்னு அந்த கோவத்துல சிங் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இதை பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் ராஜீவ்காந்தி அடுத்து இறக்குறாரு, எலெக்ஷன் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை ராஜீவ்காந்தி இங்கே இலங்கை சம்மந்தப்பட்ட கனெக்ஷனு இது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒன்று வந்து ஏதாவது லூப் மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க ஃபேமிலியில் முக்கியமான லூப் ஃபேமிலி போல வைங்க. ரைட்டு, இப்போ சிம்பிளான மேட்ருக்கு வருவோம். ஆட்சி கலையுது, எமர்ஜென்சி வருது, எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. அடுத்து 10 வருஷத்துக்கு இவங்க ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே வருது. ப்ரோ அதே மாதிரி நடக்குதுன்னா அப்போ இந்த டைமிங்கும் பயங்கரமான ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த டைமிங்கும் ஆட்சி கலைப்பு வரும், எமர்ஜென்சி வரும், திருப்பி ஜெயிக்க போகிறது வந்து டிவிக்கா. ப்ரோ டிவிக்கா முதல்ல ஆட்சியை கைப்பிடிக்க போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதான் கிடையாது. அதில் என்ன நடக்கும், அது எமர்ஜென்சி நடக்கும், அவங்க பண்ண பிரச்சனைலாம் வெளியே பேசப்படும், எம்ஜிஆர் பெரிய லெவலில் வருவாப்பில் வெற்றி பெறுவாங்க. அந்த டைமிங்கில் சோசியல் மீடியா கிடையாது, மக்களுக்கு எஜுகேஷன் கிடையாது, மக்களுக்கு உண்மை புரியாது, மக்களுக்கு பாலிடிக்ஸ்னா என்னன்னே தெரியாது. இப்போ இருக்கீங்களுக்கே தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் அப்போ சுத்தமாக தெரியாது. ஒரே ஒரு நடிகர் எம்ஜிஆர் படத்தில் நல்லவர், அவர் டிஜிட்டலையும் நல்லவர், அவர் குடிக்க மாட்டார், பீடி செட்டு குடிக்க மாட்டார், ஸோ எல்லாத்திலையும் சூப்பரான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சப்பட்டுச்சு. இங்கே அப்படியா? எல்லாமே எம்ஜிஆர் என்னெல்லாம் பண்ண மாட்டாரு சினிமாவில் அப்படின்னா அது எல்லாத்தையுமே பண்ணது நம்மளுடைய விஜய். அப்படி நெகட்டிவ் கேரக்டர். எம்ஜிஆர் குடிக்க மாட்டார், இது பண்ண மாட்டார், அந்த மாதிரி சீக்வன்ஸே இருக்காரு. ஏதோ ஒரு படத்தில் மட்டும் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்காக ஒரே ஒரு படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வரும், எங்கள் அப்பா கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அது எனக்கு சரியாக தெரியல, ஒரே ஒரு சீக்வன்ஸில் நடந்திருக்கு. ஆனால் படத்தில் இவர் நடித்த எல்லா படத்துலையுமே சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, பொண்ணுங்களை எப்படி தம்முக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு தெரிஞ்சவர் எப்படி எம்ஜிஆரை போர்ட்ரேட் பண்ணப்படுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாமே அன்பும் பொறுமையும் அரவணைப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய டைமிங்கில் இருந்தாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் ஏகாபத்தியம் போய் புதுசாக டிக்ளர்ஷிப் உருவாகி அதெல்லாம் ஒழிச்சு உண்மையான ஒரு லீடர்ஷிப் உருவாகுது, அதாவது ஜனநாயகம் உருவாகுது. அந்த டைமிங்கில் இவ்வளோ நாள் ஒடுக்குமுறையில் இருந்த மக்களுக்கு புனிதமான ஒருத்தவனை பார்த்தாதான் தலைவன்னு தோணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புனிதமான, அதாவது ரொம்ப அப்பலுக்கு இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் தான் நமக்கான ஆள், இவர் இந்த செட்டையும் பண்ண மாட்டார், இவர் நம்மளை அடக்க மாட்டார், நம்மளை பாதுகாப்பார், கருணையின் உருவமாக இருப்பார் அப்படின்னு நம்புவாங்க. ஸோ மதர் தெரசா அந்த டைமிங் தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உருவாக்கப்படுவாங்க. ஏன்னா மக்களோட மென்டாலிட்டி அப்படி. அந்த டைமிங்கில் அப்படி இருக்க தலைவர்கள் தான் கிளிக் ஆகும். பட் இப்போ ஒரு 53 வருடங்களுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, இன்னொரு கனெக்ஷனும் இருக்கு. விஜய் அவர்கள் பிறந்த டேட் என்ன தெரியுமா? 74. இந்த உலகம் சுற்றும் மாலையும் ரிலீஸ் ஆனது தெரியுமா? 73. இந்த படம் ரிலீஸ் ஆன படம் தான் தலைவனே பறந்துருக்காப்புல. அதுக்கப்புறம் இவர் ரிலீஸ் ஆன அடுத்த வருஷம் தான் எமர்ஜென்சியாக நடந்திருக்கு. சும்மா கிடையாது, எல்லாம் கனெக்ஷன்ஸ். ஓகே, விஷயத்துக்குள்ள போவோம். எவ்வளோ மீட்டர் பேசுறீங்களா ப்ரோ? அப்போ இந்த டைமிங் அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கனெக்ஷனை பார்த்தோம்னா, இதுவும் எதிர்கட்சியில் இருக்காரு, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, முதல் எலெக்ஷனை சந்திக்க போகிறாரு. ஒரே இன்சிடென்ட்ஸ், முதல் எலெக்ஷன் சந்திக்க போகிறாரு 2026 சந்திக்க போகிறாரு. அங்கே 72, இதில் 26. ஸோ இந்த டைமிங்கில் சந்திக்க போகிறாங்க. முதல் எலெக்ஷன்லேயே அபார வெற்றி பெற்று சிஎம் சீட்டில் உட்காரான்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் பொலிட்டிக்கல் ஞானம் இருக்கவங்க, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கவங்க இதை பற்றி யோசிக்கணும். முதல் டிஎம்கேக்குன்னு தனியாக ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அது வந்து ஒரு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தான், ஒரு குறிப்பிட்ட 45% இருக்குது. அப்படி இப்படின்னு சேர்த்து கூட நிகழ்ச்சியெல்லாம் போட்டு இறுக்கி பிடிச்சி பெட்டிக்கிட்டலாம் கொடுத்து எதையோ பண்ணி கோக்கமாக்கு வேலை பண்ணி 45% தக்க வச்சிருக்காங்க. எதிரில் இருக்குது 55%. அந்த 55% பிரிஞ்சு கிடக்கு. டிஎம்கே ஒரே கூட்டமாக இருக்குது, ஒரு கோபுரமாக உட்காந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கலாம் குட்டி குட்டி குன்றுகளாக இருக்காங்க. இந்த குன்றுகள்லாம் சேர்ந்தாதான் மலையாக மாற முடியும். ஸோ ஏன்னா மெஜாரிட்டி ஓட்டு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. 45% டிஎம்கிட்ட இருந்தாலும் 55% வெளியே இருக்குது.
இந்த 55% ஒழுங்கா ஒன்று சேர்ந்துச்சுன்னா நிச்சயமா ஜெயிக்கப்படும். ஆனா ஒன்று சேருமா? யோசிச்சு பாருங்க, ஒன்று சேருமா? விசிகா இருக்க இடத்துல பாமக இருக்காது, பாமக இருக்க இடத்துல விசிகா இருக்காது. இவங்க யார் இருக்க இடத்துலையும் சீமான் இருக்க மாட்டாப்ல. சீமான் பக்கம் யார் பக்கமும் போக மாட்டார். நான் ஜெயிக்கே வேணாம்டா கூட ரீசெண்டாக சொன்னார்ல ஒரு வீடியோவில், கிறிஸ்துவனா இருந்தால் நினச்சா எனக்கு ஓட்டு போடாதீங்க, மனித தமிழனா நினச்சா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசிக்கிருக்காரு. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும், அப்போ சீமான் விஜய் கூட சேர மாட்டார். அப்போ விஜய் ஏடிஎம்கே கூட சேராது. இப்போ யாருமே யார் கூட சேர மாட்டாங்க. இதில் மக்கள் தான் முட்டாளாகிறீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே, டிவிகா, சீமான், பாமக, விசிகா வராது விட்டுருங்க, பாமக, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து டிஎம்கே ஆட்சியை ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லி ஒன்று சேர்ந்து நின்னாங்கன்னா நிச்சயமா ஜெயிக்கும். நிற்கிறாங்களா? கிடையாது. இதுதான் பொலிட்டிக்கல் கேம். இவங்க யாருமே நிற்க மாட்டாங்க, மாற்றி மாற்றி உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவருக்கு இவர் ஆகாது, அவருக்கு அவர் ஆகாது, எவருக்கும் எவரும் ஆகாது. ஆனால் ஆப்போசிட்ல இருக்கவன் 45% தக்க வச்சுட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காப்புல. அப்போ யார் ஜெயிப்பா? டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஸோ உங்களுக்கே புரியலையா? இதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அதுவும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா டிஎம்கே தான் அந்த டைமில் ஆட்சியில் இருக்கணும். இதுதான் மேட்டர். எமர்ஜென்சி ஒன்று இருக்கு, அதுக்கான வேலைகளை பற்றி அப்புறம் பேசுகிறேன். சரி, டிஎம்கே தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. சரி ப்ரோ, எதிர்கட்சி யார் ப்ரோ வருவா? எதிர்கட்சி ஓப்பன் டெண்டர். திரும்பவும் சொல்கிறேன், ஓப்பன் டெண்டர். இதனால் முழுக்க நடந்த எலெக்ஷன்ஸ்லாம் ஸ்கிரிப்ட் இருக்கும். இவங்க எதிர்கட்சி, இவங்க ஆளுங்கட்சி, இவங்க எதிர்கட்சி, இவங்க ஆளுங்கட்சி, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மேனிப்புலேஷன் நடக்கும். ஒரு சின்ன மாற்றங்கள் தான் கோக்குமாக்கு வேலை நடக்கும். ஆனால் மக்களை மேனிப்புலேட் பண்ணுறது தான் மெயின் மேட்டர். இந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, மார்க் ஜக்கர்பர்க்லாம் கூப்பிட்டு வச்சு ஒழுங்கா இருந்ததுக்கு தம்பின்னா இல்லை. ஸோ அதே மாதிரி அந்த சோஷியல் மீடியாவை தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் மேனிப்புலேஷன் தான். போஸ்டர்லேருந்து, கட் அவுட்லேருந்து, ட்விட்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே மேனிப்புலேஷன் நடக்கும். மக்களோட மனதில் அதை புகுத்துவாங்க. நான் நேற்று ஆதவர்ஜுனை பேசுனதை கவனிக்கிறேன், விஜய் அவங்களை பேசுனதை கவனிக்கிறேன். ஒரு புதுக்கட்சி வருது, ஒரு மாற்றம், முன்னேற்றம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளே கொண்டு போகிறாங்க. நான் கவனிக்கிறேன். நான் 2 மைண்டாக பார்ப்பேன். ஒரு மைண்டு வந்து என்னுடைய பர்சனல் மைண்ட் செட்டு, இன்னொன்று வந்து பொதுஜனங்கள் பார்ப்பாங்கல்ல, ஒரு பப்ளிக்காக இருந்து ஒரு வீடியோ பார்ப்பாங்கல்ல, அந்த மைண்ட் செட்டில். இந்த 2 மைண்ட் செட்லேயுமே நான் கவனிப்பேன். அப்படி கவனிக்கும் போது பொதுஜனங்களாக பார்க்கும்போது நிச்சயம் விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ நுணுக்கமாக பேசுகிறாங்க அரசியலில். பட் இன்னொரு சரி நம்ம இருக்கோம்ல, நான் கவனிச்சிட்டேன் என்ன மேட்டர்ன்றதை. ஸோ இந்த 2 பக்கமும் நான் ஒரு விஷயத்த பார்க்கறதுனால தான் யார் என்ன அப்படின்றத என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. சரி, விஷயத்துக்குள்ள போவோம். இப்போ எமர்ஜென்சி எப்படி வரும்? அதுக்கு தான் ஆதவர்ஜுனா பேசினாப்ல. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டார், ஜென்சி போராட்டம் மாதிரி தமிழ்நாட்டிலே ஒன்று நடக்கும்னு சொன்னாங்க. ஜென்சி போராட்டம் நடந்த இடங்கள்லாம் போய் தேடி பாருங்க, என்னெல்லாம் செயல்பட்டாங்க, எப்படிலாம் செயல்பட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இப்போ தமிழ்நாட்டில் ஜென்சி போராட்டம் நடந்தால் என்ன நடக்கும்? யாரை நோக்கி பயணிப்பாங்க? இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஆயுத எழுத்து படத்துல வந்து ஒரு பொலிட்டிஷியனை வந்து ஆயுதம் எழுத்து படம் பார்த்துருக்கீங்களான்னு இருக்காப்புல. எங்க போய் சினிமாக்காரங்கன்றதை நிரூபிச்சிட்டாங்களா? இவங்கெல்லாம் சினிமா கூட்டுப்பட்டிலே வாழ்றவங்க, சினிமா உலகத்திலே வாழ்றவங்க, இதைத்தான் பேசி திரிவாங்க வந்து சொல்றாப்புல கட்சி மீட்டிங்ல. அந்த படத்துல அந்த மாதிரி மக்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செயல்பட்டு எதிர்கட்சி அந்த ரவுடி ஒருத்தர் இருப்பான், ரவுடி வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, வீட்டுல அடிச்சு நொறுப்பாங்க. அதாவது ஜென்சி போராட்டம், அந்த காலத்து ஜென்சி போராட்டம், அதை காட்டியிருப்பாங்க. அதை மணிரத்னம் சூப்பராக காட்டியிருப்பான்னு சொல்றாங்க. மணிரத்னம் ஒரு கோக்குமாக்கான ஆள் தான், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சினிமாக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே கோக்குமாக்கான ஆள் தான். இங்கே ஜென்சி போராட்டம் வெடிக்கும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த யார் ரவுடி நாங்கள் காட்டவா, நாங்கள் ரவுடி ஓப்பனாகவே சொல்றாரு. இந்த அமைச்சர்கள்லாம் ரவுடின்ற மாதிரி சொல்றாரு. இது என்ன சாதாரண அரசியல் கிடையாது, இது ஒரு வேற மாதிரி அரசியலை கொண்டு போறாங்க. அப்படி ஜென்சி போராட்டம் நடந்தாரா யாரும் வெக்ஸ் ஆக மாட்டாங்க. அதாவது இந்த மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அந்த கோவத்தில் வரமாட்டாங்க. அவர் வந்து விஜய் அவர்கள் காரில் வந்தாராம், அந்த கேரவனில் வந்துட்டு இருக்காராம். ஒரு காலேஜ்லேருந்து வேகமாக வராங்க, குமரவேல் காலேஜ் அதை சொன்னார். அந்த காலேஜ்லேருந்து கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வராங்களாம். எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? ஏன்டா எப்பயுமே உங்களை சுற்றி கேமரா இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி 5000 பேர் ஓடி இருந்தாங்க, நீங்கள் வீடியோ எடுத்துக்க மாட்டீங்களா? பார்த்தீங்களா ஐயாவை பார்த்துட்டு வராங்க. இவங்களா புழுகு முட்டை புளி விடுறது, இல்லாத இல்லை உருவாக்குறது. சினிமாக்காரங்க எங்கே போனால் சன்னிலியன் போனதுக்கே 10 லட்சம் பேர் கொண்டாங்க. ஸோ இவங்க அந்த மாதிரி ஆள் தான், இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டம் கூட்டினதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கமலஹாசனுக்கு தான் கூட்டம் முடிச்சு, இது யாரும் பேசக்கூடாது. விஜயகாந்துக்கு தான் கூட்டம் முடிச்சு, எம்ஜிஆர் கூட்டம் முடிச்சு ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. அவரை வச்சு தான் அடுத்தடுத்த மேனிப்புலேஷன் பண்ணாங்க. இதில் பொலிட்டிக்கல் அனலைசேஷன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் ஞானம்னு ஒன்று இருக்குது, பொலிட்டிக்கல் ஊழவெல்லன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் செஞ்சாதான் அங்கே போய் உட்கார முடியும். அப்போ நீங்கள் உட்காரணும்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கட்டமைப்பை எதிர்கட்சி உருவாக்கி வச்சிருச்சு. அப்போ நீங்களும் பொலிட்டிஷியன் ஆனால் தான் முடியும். அதான் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. ஜென்சி போராட்டம் வந்து எல்லாரும் என்ன நடப்பாங்க, அமைச்சருங்க தலைவர் மேலே கை வச்சு பாருங்கடா அப்புறம் தெரியும் அப்படின்னு என்ன சொல்ல வராருன்னு தெரியுதா? மக்கள்லாம் சும்மா இருக்காதீங்க, நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் சும்மா இருக்காதீங்க. தலைவருக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு எதிர்கட்சியில் இருக்க தலைவர்களை வீட்டுக்குள்ளே புகுருங்கன்னு சொல்கிறாரு வீடியோவில். அதோட சாராம்சமாக தான்
இது என்னன்னு புரியுது அவங்களுக்கு? தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது. இவங்க என்னதான் கொள்ளையடிச்சாலும் என்னதான் திருடினாலும் ஒரு சில விஷயங்கள் அமைதி தமிழ்நாட்டில் வந்து இப்போ சட்ட ஒழுங்கு குந்தகம் விளைவிக்கிற நிலைமையில தான் இருக்குது. உண்மை அப்படிதான். ஏன்னா ஒழுங்கான பாதுகாப்பு இல்லை. பெண்கள் எங்கே போனாலுமே பிரச்சனையாக இருக்குது. ஆண்களுக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் வேலைவாய்ப்பு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையை மட்டும் தான் சந்திச்சுட்டு இருக்கு இந்த மக்கள். ஸோ இந்த கோவத்தை சரியாக ஒருத்தன் கவனித்து யூட்டிலைஸ் பண்ணான்னா என்னதான் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவங்க 30 வருஷமா இயக்கம் வச்சு நடத்தினாயலாம். இந்த இயக்கம் நடத்துறதுக்கு முன்னாடியே எந்தெந்த பிரச்சனைகளில் இப்படி உள்ள தலையிட வைக்கணும், எப்பப்போ விஜயை வந்து முன்னாடி காட்டணும், எந்தெந்த விஜயில் விஜய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி குழுவை வச்சு பிஆர் டீம் மாதிரி வச்சு வேலை பார்த்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போங்க, போய் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு காரணம்னா நாளைக்கு காட்டுறதுக்கு, நாங்கள் மக்களின் தலைவர்னு காட்டுறதுக்கு. இந்த மக்கள் வந்து என்ன திரும்பவும் சொல்கிறேன், இந்த மக்கள் அந்தளவுக்கு ஓவராக திங்க் பண்ண மாட்டாங்க. இந்த அளவுக்குலாம் இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ண மாட்டாங்க. பாவம்ப்பா, அவரெல்லாம் இவ்வளோ சம்பாரிச்சுட்டாரு, இவருமே வீடியோவில் சொல்லிக்கிறாரு, இவரே சொல்லிக்கிறாரு, மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. ஒரு பாட்டியம்மா சொல்கிறாங்களாம், விஜய் நிறையா சம்பாரிச்சு வச்சுட்டாரு, அவர் கொள்ளையடிக்க மாட்டார். விஜய் அவ்வளோ சம்பாரிச்சு வச்சுட்டாரு, கொள்ளையடிக்க மாட்டார். ஆனால் விஜய் சம்பாரிச்சது எப்படி சம்பாரிச்சார்? ஒரு படத்தில் இத்தனை 1000 கோடி, இத்தனை 500 கோடி 600 கோடின்றாங்க. ஆனால் அது கிடையாது. அதை பில்டப் பண்ணி கம்மியாக தான் வந்திருக்குமா, அதை இவங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லுவானுமா. இதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ஒரு பெரிய ஹீரோவாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் பெரிய ஹீரோவாக காட்ட ட்ரை பண்ணாதான் பாலாபிஷேகம், கும்பாபிஷேகம் இதெல்லாம் நடத்தினாதான் இவருக்கு மார்க்கெட் உயரும். இந்த மார்க்கெட்டை வச்சு தான் அவன் எங்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கான். காசு அவங்களுக்கு மார்க்கெட்டை உயர்த்துறதே நீங்கள் தான், அந்த யங்ஸ்டர்ஸ்லாம். இவங்க போய் படத்தை பார்த்து கொண்டாடுறதுனால தான் ஓடாத படத்தை கூட 30 நாள் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கறதுனால தான் இவங்களுக்கு சம்பளம் ஏறிக்கிட்டு இருக்கு. இது எதுவுமே தெரியாமல் நல்லா பிளாக்ல டிக்கெட்டை வித்துவிட்டு நல்லா காசில் கோடியில் சம்பாரிச்சு விட்டு எப்படி சம்பாரிச்சார்? நேர்மையான வழியில் சம்பாரிச்சாரா? அப்போ இதுக்கு ஈடி ரைட் வருது? என்னங்க இது? அப்புறம் இதுக்கு ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து பயப்படுறாரு. அப்புறம் கருணாநிதி அவர்கள் பேர் பார்த்தீங்களா, இவங்க பேர்கள்லாம் செல்ல வைக்கணும்னு சொல்லி ஏன் பேசினாரு? இதெல்லாம் எடுத்து ட்விட்டரில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக இவங்க என்ன பேசுகிறாங்க? மேடையில் இவங்களே வந்து பேசிக்கிறாங்க. கலைஞர் அவர்களை விஜய்க்கு தனிப்பட்ட முறையிலே பிடிக்கும். அவர் ஊழல்வாதியான், குடும்ப வாரிசான், இதெல்லாம் நடக்குதான். ஆனால் அவங்கள பிடிக்குமா? 10 விஷயத்தில் நல்லாவே இருந்தாலும் ஒரு விஷயத்தில் தப்பாக இருந்தாலும் அவன் தப்பு தான். உங்களுக்கு புரியுதா? எதுவுமே புரியாமல் அது சரிப்படுத்துகிறாங்க, நார்மல் பண்ணுறாங்க. கலைஞர் அவர்கள்னால இந்த தமிழ்நாட்டுக்கு இலங்கையில் நடந்த பிரச்சனை எப்படிலாம் பிரச்சனை நடந்துச்சு, இவங்க ஃபேமிலினால என்னெல்லாம் நடந்திருக்கு, இது எப்படி இவரை மட்டும் பிடிக்கும்? அவர்னால தானே அந்த குடும்பமே. அப்போ இவர்னால தான் அந்த ஐடியாலஜி. அப்புறம் அவரை மட்டும் பிடிக்கும், அண்ணாவை பிடிக்குமா? அண்ணாவோட கோட்பாடு என்ன அப்படின்னா எல்லாரும் சமத்துவ உரிமையா. இவங்க பேசுறது எதுலேயுமே பாலிடிக்ஸ் இல்லை. இவங்க வந்து என்னன்னா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இவங்ககிட்ட தனியாக இவங்கள்ட்ட ஒரு கருத்து, இவங்கள்ட்ட ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஐடியாலஜின்னு உருவாக்கி வந்தாங்கன்னா அதுக்கான ஆட்கள் அங்கே இல்லை. பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் பேசிய கட்சியை நடத்த முடியாது. அப்போ ஏற்கனவே இருக்க ஐடியாலஜி திராவிடம், தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை 10 வருஷமா ஒருத்தர் சும்மா கத்திக்கிட்டு இருந்தாப்புல, அவரோட கோட்பாடப்பெல்லாம் எடுத்து அப்பப்போ மேடையில் பேசி விட்டுறணும். இங்கிட்டு திராவிடம் 50 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பிரித்து பேசினாலே போதும் மேடையில். அது இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே போதும். இந்த வீடியோ பாடுறேன், அந்த வீடியோ பாடுறேன், இந்த வரலாறு படித்தேன், அந்த வரலாறு படித்தான்னு சொன்னால் அதை போய் மேடையில் பேசிட்டு போயிடுவாங்க. இவனுக்குன்னு ஒரு தனி கொள்கை, தனி ஐடியாலஜி அப்படி இருந்துச்சுன்னா புதுசாக உருவாக்கணும், புதுசாக பேசணும். அதுக்கு நேரம் காலமும் உருவாக்காது. ஏன்னா அவங்க இப்போ பேச ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஐடியாலஜி மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆயிரும். ஸோ இவங்க ஷார்ட் டைம் கோல் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. உடனே முதல்ல ஒரு சீட்டில் தான் உட்காரணும். அதுக்கு தான் வேலை நடக்குது. இவரோட முன்னெடுப்பு அதுக்கு தான். ஆனால் இவர் உட்காருவாரா? வாய்ப்பே இல்லை. டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே ஜெயிச்ச பிறகு ஆட்சி கலைப்பு, ஜென்சி போராட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜென்சி போராட்டம் நடந்துச்சுன்னா யார் யார் வீட்டுக்குள்ளே போடுவாங்க? இவங்களோட கோபம்லாம் எங்கே இருக்குது, எப்படி காட்டப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்கள். ராஜபக்சே மாதிரி எல்லாம் ஓடிடுவாங்க. அவங்க எஸ்கேப் போயிடுவாங்க, யாருமே மாட்ட மாட்டாங்க, எஸ்கேப் போயிடுவாங்க. யார் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் பண்ணி அந்த இலங்கையிலையும் அதான் பண்ணீங்க. திருப்பி ராஜபக்சே இங்கே தானே வந்திருக்காரு. அடுத்த எலெக்ஷன் கூட ரெடி பண்ணுவாங்க. அந்த ராஜபக்சோட பையன் இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இனத்துரோகியோட மையன் உனக்கு எதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான்? கட்சி ஆரம்பிச்சோன்னே இதை எவனுமே கேட்க மாட்டீங்களே. தம்பி சீமான் தம்பிகள் என்னென்னமோ பேசுறாங்க, என்னென்னமோ கத்துறாங்க. இதை ஏன் பேசலை? இது கோரம்சம். இதை எடுத்துட்டாங்கன்னா விஜய்க்கு மெஜாரிட்டி குறைஞ்சிரும். இவங்க விஜயோட ஹைப்பை கூட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு அரசியல்வாதின்னு சொல்லக்கூடிய விஜயோட அரசியலை மேலே கொண்டு போய் இவரோட தலைவராக காட்டுறதுக்காக அடிக்கிற வேலையை பார்க்குறவர் தான் தமிழ் தேசிய கூட்டம். சீமானும் சீமான் தம்பிகளும் இவங்க அடிக்காமல் விட்டாலே அவர் ஒன்றும் இல்லை. இவங்க அடிச்சு அவரை பெரிய ஆளாக காட்டப்படுறாங்க. ஒருத்தனை எதிர்க்கும் போது தான் இன்னொருத்தனுக்கு வலிமை காட்ட முடியும். இவங்க எதிர்க்கவே இல்லைன்னா ஒரு ஆளே இல்லை.
இதெல்லாம் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. பாவம் சம்மந்தமே இல்லாமல் வந்து என்னை வந்து தங்கின்றாங்க மங்கின் நீ என்னமோ சொல்லிட்டு போ. உனக்கு இந்த அரசியல் பாலிடிக்ஸ் ஞானம் புரியலைன்னா எல்லாரும் அவன் தலையில் மிளகா அரைச்சிட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு மேட்ரு, ராஜபக்சே மகன் வந்து விஷ் பண்ணுறாரு, எல்லாம் ஓகே, சிம்பிளான விஷயம். தலைவான்னு ஒரு படம் வந்துச்சு, டைம் டு லீடு. நம்ம அம்மா கூட அடிச்சு நான் வந்துச்சு அந்த படத்தை. ஸோ டைம் டு லீடுன்னு போட்டாப்ல. டைம் டு லீடுன்னு போட்டதுக்கு நான் இருக்கும்போது நீ வந்துருவியா, நான் இங்கே கொள்ளடிச்சுக்கிட்டே நீ இங்கே கொள்ளடி ஒரு முதல் பற்றி விட்டாங்க. சீமான் பண்ணுவாப்ல, சீமானுக்கு ஈக்குவலாக வளர்ந்தானா அவனை கட்சி வச்சு வெளியே பிசுறு குசுறுன்னு தட்டி விடுவார்ல. இது எல்லா பொலிட்டிக்ஸும் பண்ணுற வேலை தான். ஏன்டா நமக்கு மேலே ஒருத்தன் வந்தானா வந்துட்டு போகிறான், உனக்கு அப்போ உன் மேலே நம்பிக்கை இல்லை. நீ ஒரு தலைவனாக இருந்தனா நீ என்னைக்கு லீடில் இருந்தாலுமே நீ லீடாக இருந்துட்டு தான் இருப்ப. நீ உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டேன்னா அந்த அடையாளத்தை எவனே மாற்ற முடியாது. உனக்கு மேலே ஒருத்தன் அடையாளத்தை உருவாக்கிட்டு போகிறான். ஆனால் உனக்கான இடத்த எவனும் எடுக்க முடியாது. அந்த இடத்துக்கு வந்துடுவோன்னு பயத்தில் இன்னொருத்தனை சூழ்ச்சி பண்ணுறியே, இதெல்லாம் பாலிடிக்ஸா? இதுதான் அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க பண்ணுறது அப்படி தான் இருக்குது. அந்த தலைவான்ற படத்தில் அவருடைய கெட்டப் என்ன, அந்த இவர் இருப்பார்ல, கட்டப்பா இருப்பார்ல, கட்டப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அந்த கட்டப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ராஜபக்சே மாதிரியே, அந்த சிங்களர்கள் மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸு மாடுலேஷன்லாம் பார்க்குற கிட்டத்தட்ட சிங்களர்கள் மாதிரியே இருக்கும். அந்த சிங்களர்கள் ராஜபக்சே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தலைவாதில் அவங்க அப்பா இறந்த பிறகு இவர் லீடு எடுப்பாப்புல, டைம் டு லீடுன்னு. இவரும் அதே கெட்டப்பில் வருவார். நம்ம ஊரில் யாராச்சும் அப்படி கெட்டப் போட்டு ஏதாவது ஒரு பொலிட்டிஷியனை பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் சிம்பாலிசமான மெசேஜ். புரிஞ்சுக்கோங்க, இங்கே நடக்கிறது என்ன மேட்டர்னு புரிஞ்சுக்கோங்க. இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பூம் பண்ணி வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா அது சாதாரண ஆளாக இருக்க மாட்டாங்க. இவங்க பின்னாடி பின்புலத்தை தேடி பார்த்தோம்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ டியூட்டுன்ற படத்தை அதை தயாரித்த ஆட்கள்லாம் பாருங்கள், தெலுங்கு கம்யூனிட்டி, அவங்களுக்குலாம் எப்படி ஒரு யூனிட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க ஊர்லேயுமே அவங்க எல்லாம் ஆட்சியில் தான் இருக்காங்க. இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளேயும் வந்து அங்கேயும் நம்ம ஆட்சியில் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அவங்க. அந்த காலத்தில் எப்படி மன்னர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சொல்கிறாங்க, கங்கை கொண்ட சோழபுரம்லாம் சொல்கிறாங்க, அங்கிட்டுலாம் போகிறாங்க, கடாராம் கொண்டான்லாம் சொல்கிறாங்க. சிங்கப்பூருக்கு நமக்கு என்னடா சம்பந்தம்? அங்கே போய் கொள்ளடிச்சு அங்கே கொடியை நாட்டிட்டு வந்தானோ, எதுக்கு தேவையில்லாத வேலை? அவன் நாட்டை அவன் ஆண்டுட்டு போகிறான், என்னத்தையே பண்ணிட்டு போகிறான், நீ ஏன் போன அப்படின்ற கேள்வி இல்லை. வீரத்தை நிலைநாட்ட போனார், வீரத்தை ஏன் நிலைநாட்டணும்? அது கிடையாது விஷயம். அங்கே இருக்க வணிகர்களுக்கு பிரச்சனை, அங்கே இருக்க கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சாங்க. ஏன் கொள்ளையடிக்கணும்? கொள்ளையர்கள் ஏன் உருவாகிறாங்க? இதுதான் மெயின் ரீசன். நம்ம ஊரில் குற்றப்பரம்பரை இருக்குது, எங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த சமூகத்தெல்லாம் குற்றப்பரம்பரைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது படிச்சு பாருங்கள், குற்றப்பரம்பரை ஏன் சொல்லப்படுது அப்படின்னா அவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்தந்த காலத்துக்கு அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்பரேட் உள்ள வந்துச்சு, பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான், அத்தனை தொழிலையும் கைப்பற்றினான். தொழிலில் வச்சு தான் உள்ளே வந்தான், அதாவது பிஸ்னஸ் வச்சு தான் உள்ளே வந்தான். அப்போ நம்மளை எப்படி பிஸ்னஸ் பண்ண விடுவான்? அதெல்லாம் முடக்கணும், எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் கொண்டு போனான். அப்போது இவனால இவ்வளோ காலமாக ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வேலையை திடீர்னு ஒருத்தன் முடக்கிறான் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க? எதிர்த்து போராடுவாங்க. எதிர்த்து போராட முடியாதவங்க அதை பண்ணுறான் பாருங்க, அந்த பிஸ்னஸை என் பிஸ்னஸ்ல கை வைக்கிற, உன் பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அதை தடை செய்ய பார்ப்பான். ஒன்று தடை செய்ய பார்ப்பான், இல்லை அவன்கிட்ட வந்து எடுத்துப்பான். இதை திருடுன்றான். புரியுது அவங்களுக்கு? அதனால குற்றப்பரம்பரைன்ட்டாங்க. இது ஒரு நியாயமான விஷயம் தானே. இப்போ கடாரம் கொண்டான்னு சொல்றாங்க, அதாவது ஸ்ரீலங்கா, இலங்கை, சரி அந்த மலேசியா அந்த பக்கம்லாம் போய் கடாரத்தை கொண்டுட்டு வந்தாரு நம்ம ராஜராஜ சோழன் சொல்றாங்க. இப்போ இதே மாதிரி அங்கே திருடர்கள் தான் பிரச்சனை. இப்போ நம்ம ஊர்ல குற்றப்பரம்பரை மாதிரி அங்க இருந்த வணிக கூட்டம் ஏதோ ஊழலை பார்த்திருக்கா இல்லையா? அவங்களுடைய வணிகத்தை கைப்பற்றிருக்கா இல்லையா? அந்த வணிகத்தை கைப்பற்றுறதுனால தானே இங்க இருக்க ஆள் போனாரு. இங்க இருக்க ஆள் ஏன் அங்க போகணும்? ஏன்னா இங்க இருந்து போன ஒரு கூட்டம் தான் அங்க போய் வணிகம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அங்க வணிகம் பண்றவன் அவன் உள்நாட்டில் இருக்க உற்பத்தி எல்லாம் தடுத்திருக்கான், பிரச்சனை பண்ணியிருக்கான். இவன் மோனோபொலி பண்ணியிருக்கான், கார்பரேட் இப்போ பண்ணதில்ல அந்த மாதிரி. ஸோ அவன் மோனோபொலி பண்ணியிருக்கான். அந்த மோனோபொலியை தடுக்கிறதுக்காக அங்கிருந்த பூர்வீக மக்கள் கொள்ளையடிச்சிருக்கான். அந்த கொள்ளையர்களை தூக்கி அடிக்கிறதுக்கு தான் இங்கிருந்து சோழர்கள் போயிருக்காங்க. அப்போ இந்த காலத்துல ஒரு மிலிட்ரியை வாங்குறாங்களா? மிலிட்ரி வாங்கி காசு கொடுத்து மிலிட்ரிக்கு படையை வச்சுக்கிறாங்களா? இதே வேலை தானே அந்த காலத்தில் நடந்திருக்கு. இதுல என்ன பெருமை? உனக்கான தலைவர்கள் அவங்க. இப்போ இருக்க அரசியல் எப்படி நடக்குதோ இதே விட ரொம்ப ஒஸ்டா அந்த காலத்து மக்களுக்கு நடந்திருக்கு. இதுதான் உண்மை. உங்ககிட்ட கடைசி புராணம் இதிகாசம்னு சொல்லிட்டு வரலாறுன்னு சொல்லி உங்களை மண்டையில மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே வச்சுதான் இப்பயும் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ சோழர்கள் ஆட்சி, திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பாண்டியர்கள் எழுச்சிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த லூப் மாதிரியே நடக்குமானா கிடையாது. வேர்ல்டு வார்னு ஒன்று கொண்டு வந்து இதை மொத்தமா முடிச்சு கட்டிட்டு, மன்னர் ஆட்சியை மொத்தமா முடிச்சு கட்டினாங்க இல்லை, டெமோக்ரஸி கொண்டு வந்தாங்க. இப்போ டெமோக்ரஸியை மொத்தமா முடிச்சு கட்டிட்டு ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் கொண்டு வரப்போம். அந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளவு நாள் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க மக்களை. எதுவுமே வாழ்வாதாரம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அதாவது மக்கள் வாழவே முடியாத நிலைமைக்கு போயிட்டான். இதான் உண்மை, ரியாலிட்டியா தான். இதை வேர்ல்டு வார்னு ஒன்று வந்துச்சுன்னா உலகம் முழுக்க பொருளாதார வீழ்ச்சி நடக்க போகுது. 2029 நடந்துகிட்டு தான் இருக்கு, உனக்கு கண்ணுக்கு தெரியல. ஸோ விலைவாசியெல்லாம் ஏறிட்டு இருக்கு. இது ஒரு இடத்துல பீக்கு போகும் 2029. அது மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடக்கும். அதுல இருந்து பிக்கப் ஆகி
அப்படியே உள்நாட்டு கிளர்ச்சி, வெளிநாட்டு கிளர்ச்சி, சவுத் இந்தியா பஞ்சாயத்து. உள்நாட்டு கிளர்ச்சினா என்ன, சவுத் இந்தியா பிரிக்க போறோம்னு சொல்லி இங்கே பேசுவாங்க. அப்போ நார்த் இந்தியா என்ன பண்ணுவோம், மிலிட்டரி உள்ள இருக்கும். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, உலகத்தில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உலக போர் ஒன்று உருவாயிரும். இங்கே சவுத் இந்தியாக்காரு சைனாக்காரன் ஆல்ரெடி கூடாரம் கட்டி உட்காந்துருக்கான். இந்த கூடாரம் கட்ட கூடாதுன்னு சொல்லி தான் எல்டிடி பிரபாகரன் போராடினாப்புல. ஆனால் அவங்க கூடாரம் கட்டிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு மூமெண்ட் நடந்துட்டு இருக்கா, உலக போர் நடத்தும். அப்புறம் கடைசி உலக போரில் பாதி மக்கள் கையை குறைச்சி விட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எல்லாரும் புனிதனை மாறிடுவாங்க. நாடுகளுக்குள் எல்லை வேண்டாம், நாடுகளுக்குள் வேற்றுமை வேண்டாம், லைசன்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க, உலகத்தில் எல்லாருமே நிம்மதியாக வாழணும் அப்படின்னு ஒரு டிக்ளர்ஷிப் உருவாகும். ஒற்றை ஆட்சிக்கு கீழே எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க. இது நல்ல கோட்பாடாக இருக்கே, எதுக்கு நம்ம பிரிவினை பேசணும்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க ஒன்றாகும். அந்த ஒன்றாகிற இடத்துல உனக்கு உணவு, உடை, தங்குமிடம், எஜுகேஷன் எல்லாமே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடும். சீமான் சொல்லிட்டு இருக்காப்புல அதை அவங்க பண்ணுவாங்க. ஒற்றை வளர்ச்சியில் மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. டேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. ஹாலிடே எல்லாமே என்ஜாய்மெண்ட், உங்கள் லைஃப் அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான லைஃபாக இருக்கும். ஆனால் எல்லாருமே அங்கே போக தான் ஆசைப்படுவீங்க. இப்போ என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அந்த காலத்தில் பெரிய மன்னர்கள் சாம்ராஜ்யம் இருந்த டைமிங்கில் ராயல் பிளட் லைன் ஆண்டுச்சு. அந்த ராயல் பிளட் லைனை அடித்து விரட்டினாங்க. அதாவது நாகர்கள்ன்ற கூட்டம் ஒரு அரச பரம்பரை கூட்டத்தை உருவாக்கி வச்சு ஆண்டுச்சு. அந்த கூட்டத்தை அடித்து விரட்டினாங்க. அவங்க தான் அனுநாய்க்கின்னு சொல்லுவாங்க. அனுநாய்க்கு கீழே வந்தவங்கன்னா அந்த சிற்றரசர்கள் வந்தாங்க. அந்த சிற்றரசர்கள் பாபிலோனியன், ஈஜிப்ட் அரசெல்லாம் விழுந்துச்சுல்ல, அது எப்படி விழுந்துச்சு, இப்படி தான் விழுந்துச்சு. ஸோ அந்த கோட்பாடு ஒர்க் ஆகலை. அந்த கோட்பாடு அழிச்சிட்டு புதுசாக ஒரு கோட்பாடு உருவாக்கினாங்க. அதுதான் கார்பரேட் வேர்ல்டு, வணிகர்கள் வேர்ல்டு. அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டு உருவாக்குனது தான் டெமோக்ரஸி. இப்போ டெமோக்ரஸியை அழிச்சிட்டு உருவாக்க போகிறது தான் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். புரியுதா? நாளைக்கு இதையும் அழிப்பான், அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போவான். இதில் எல்லாத்துலேயும் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான், மனிதர்கள் தான் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, மனிதர்கள் தான் முட்டாளாக இருக்காங்க, மனிதர்கள்லாம் அடிமைப்படுத்திருக்காங்க. இதற்கோட நோக்கம் என்ன? மனிதர்களுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, யூனிவர்ஸுக்கும் நமக்கு என்ன தொடர்பு, நம்ம ஏன் இங்கே வந்தோம், நம்ம ஏன் பரப்படுத்தோம், நாகர்கள்னா யார், மனிதர்கள்னா யார், இந்த பூமிக்கும் இந்த சண்டைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற எல்லாத்தையும் திங்க் பண்ணிடக்கூடாது. அப்போது ஒவ்வொரு கட்டமைப்புகளையும் கூட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டமைப்பு அது ஃபெயிலியர் ஆகும் போது இன்னொரு கட்டமைப்பு ஃபெயில் ஆகும் போது இன்னொரு கட்டமைப்பு, அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. இதில் மனிதர்கள் தான் முட்டாளாக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ புரியுது அந்த கோமாளியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நம்ம போக போகிற விஷயம் எவ்வளோ விஷயம், அதாவது இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க இம்பாக்ட் எவ்வளோ பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக இவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த வேலையை சரியாக பண்ணலை அப்படின்னா அது ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு நகராது, அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருந்தால் அவனுக்கு எப்படி வேலை நடக்கும்? ஏன்னா இது இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே டெமோக்ரஸி இப்படியே ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டே இருந்தான்னா என்னைக்கா இருந்தாலும் மக்கள் புரிச்சு உண்டாகி மக்களை கையில் எடுத்துருவாங்க எல்லாத்தையுமே. அதுக்கு பேர் தான் கலவர யுத்தம், கலப்பு இனங்களின் யுத்தம். அதைத்தான் தமிழர்கள் வந்து இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. கலப்பு இனங்கள் யுத்தம் இருண்ட காலமா. உலகத்தில் அதுக்கு முன்னாடி இந்த வரலாறு இருக்கான், அதுக்கு பின்னாடி இருந்த வரலாறு இருக்கான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கலப்பிரர்கள் யுத்தத்துக்கு அப்புறம் பாண்டியர்கள், சோழர்கள்லாம் திருப்பி ஆட்சியை எடுத்து பிடிச்சிருக்காங்க. அப்போ ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அந்த இருண்ட காலத்தை பற்றி எழுதியிருப்பாங்க இல்லை, அது இருண்ட காலத்தை யார் பிடிச்சா, அதை யார் தோக்கடிச்சா அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க இல்லை. தோக்கடிச்சது இருக்கான், ஆனால் யாரை தோக்கடிச்சாங்கன்னு இல்லையா. இதுவே பெரிய லூப் ஹோல் மாதிரி தெரியலையா? பல வரலாற்று அறிஞர்லாம் சொல்லுவாங்க அவர்கள் இவர்கள் எவனோ ஒருத்தனை இருந்து போட்டோம், ஏன் வரலாற்றில் விட்டு அவனை அழிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மன்னர்கள்லாம் ஆண்டிருக்காங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈஜிப்ட் அழிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி பாபிலோனியன், இந்த மாதிரி அரசாங்கம் அழிஞ்சதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் கலப்பினங்கள் யுத்தம்னு நடந்துச்சுன்னாங்க, கலவர யுத்தம்னு நடந்துச்சுன்னாங்க. 300 ஆண்டுகளுக்கான வரலாறு மட்டும் ஏன் மறைக்கப்படுது? அந்த 300 ஆண்டுகள் ஆண்டது யாருன்னா இதே ஜென்சி போராட்டமாக ரிபல். தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இந்த அரச கூட்டங்களை அடிச்சு ஓட விட்டது. ஐரோப்பாக்கு அப்பதான் ஓடினாங்க. அன்பே இருவரும் பொடி நடையாக ஐரோப்பாக்கு குடிபுகுவோன்னு போயிட்டாங்க. இதான் நடந்துச்சு. இதை மறைக்கிறதுக்கு இவங்க படுற பாடு, ஐயோ அதை பற்றி தான் தெளிவாக வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்க்க மாட்டேங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இதெல்லாம் ஒவ்வொரு டைம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த விழிப்புணர்வு வரலைன்னு வச்சுக்க, வேர்ல்டு வார் நோக்கி நீ பயணிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போடுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னா ஜாயின்ற பட்டன் போட்டுவிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட்லாம் பண்ணால் எஸ்என்ட்ரெஸ்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கான், தட்டி விட்டு போங்க. உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.